இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. சொன்ன பேச்சு கேட்காத பொழுது, அளவுக்கு அதிகமாக கோவம் வருது. அவங்க அந்த குழந்தைய திட்டிர்றேன். சில டைம் அடிக்கவும் செஞ்சிர்றேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், தனியா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறேன். எதுக்காக இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்ணேன்? அந்த குழந்தை என்ன நினைக்கும்? இதுக்கு ஏதாவது வழி உண்டா? அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு திங் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடிச்சதுக்கெல்லாமா தேங்க்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது கிடையாதுங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளை ஏன் அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம கோவத்தில அடிச்சிடுறதோ, இல்ல ரொம்ப ஃபோர்ஸா திட்டிடுறதோ செஞ்சுட்டு, அந்த குழந்தைகளை கன்வின்ஸ் பண்ணாம அடுத்த வேலைய பார்த்து போயிடுறாங்க. ஸோ, அதனால என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு டிரான்சியன்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸஸ் வர ஆரம்பிச்சுரும். எதுக்கு அடிக்கிறாங்கன்னு ஒரு வெறுப்பு கூட சம்டைம்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு மத்தியில நீங்க குழந்தைகள் என்ன நினைப்பாங்களோ, என்னன்னு தெரியாம தனிமையில உட்காந்து அதுக்காக ஃபீல் பண்றீங்க பாருங்க. என்ன அவங்கள ஏதாவது சரி பண்ணணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறதே பேரண்டிங்களுடைய ஒரு படிக்கு மேல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை நீங்க ரூடா பிஹேவ் பண்ணி, நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ரிவர்ஸா தான் நடக்கும். பல பேர் இத சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாறாக அன்பால நீங்க குழந்தைகளை ட்ரீட் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத விட அதிகமா அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு.